ஒரு அகன்றான் ஒரு படம் எடுத்ததாக ஆமா. அதையும் நல்லா இப்போ ஒரு அகன்றான் ஒரு படம் எடுத்ததாக ஆமா. அதையும் நல்லா இதே மாதிரி சனாதன தர்மத்தை எவனும் அழிக்க முடியாதா. இங்க இன்னும் எவனும் பேசினாலும் எங்களுடைய தர்மம் அதாவது இந்துஸ்தான்ன்றது தர்மத்தின் அடிப்படையில் வாழுகின்ற பூமி. இந்த பூமி தர்மம் சத்தியத்தில் பிறடாமல் வாழுகின்ற பூமி. சத்தியத்தை பிறன்றது இன்னைக்கு இந்த நாடு அமைதி பூங்காவாக இருக்க முடியுமா? எத்தனையோ மதங்கள் வாழலாம் செய்யலாம், ஆனால் அமைதியாக வாழுகின்ற நாடு ஒரே நாடு. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ நாடுகள் போர் மேகங்கள் சூழ்ந்து இன்னைக்கு நம்ம நாடு ஒரு இதாக இருக்குன்னா வல்லரசாகவும் இருக்குது, அதர்மத்தை அழிக்கின்ற நாடாகவும் இருக்குது. எல்லாருமே இன்னைக்கு நம்ம நாட்டை எதிர்நோக்கி இருக்காங்க. இன்னும் நான் ஒரு 10 ஏன்னா என்னுடைய பிறண்டு கோயில் ஒரு 50-100 பேர் உட்காரும். அம்பராய பெருமாள் கோயில் காட்சி பேசினார். அந்த பார்க்குறவட்டையெல்லாம் மூச்சு முதல் படத்தை பாருங்கன்னா அப்போத்தானே உங்களுக்குலாம் அறிவு வளரும். நம்ம மதம் தானே, நான் முஸ்லீமோவா கிறிஸ்துவ குறைய சொல்லுறேன். அன்னைக்கு நம்மளை ஒரு கையில் குரானையும் ஒரு கையில் வாழவும் வச்சுட்டு மாற்றினாங்க. இன்றைக்கி எல்லா சமுதாயத்துலேயுமே சேர்த்து வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி மக்கள் கொஞ்சம் நல்லா திருந்திட்டாங்க. இனிமேல் யாராலையும் நம்ம சனாதன தர்மத்தையோ இந்து தர்மத்தையோ அழிக்கவே எவராலையும் முடியாது. இந்துஸ்தானம் என்றும் இந்துஸ்தானம் தான். அன்னைக்கு காந்திஜி செஞ்ச பெரிய தப்பு. அன்னைக்கே அதை இந்துஸ்தானம்னு பேர் வச்சுருக்கேன், நீங்கள் பாகிஸ்தான் வச்சுருக்கேன். அது அன்னைக்கு அவரை விட்டதுனால தான் இன்னைக்கு அந்த காஷ்மீர் பிரச்சனை அது நேரு செஞ்ச தப்பு. அதெல்லாம் நல்ல கதையை எடுத்துருக்காரு. அந்த தயாரிப்பாளரும் இது ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு முஸ்லீம்கள் நம்ம முறை எடுத்தான்றது சில பேர் எடுக்கிறதுக்கு சங்கடப்படுவாங்க. ஆனால் இந்த டைரக்டரும் தயாரிப்பாளருமே நல்ல திறமையானவர்கள். அவர் தொட்டு போட்டால் வருமானு நினைக்கணும்னு அந்த படத்தை எடுத்துக்க முடியாது. கண்டிப்பாக பணம் செலவழித்து இந்த படத்தை எடுக்க முடியாது. அதனால் தயாரிப்பாளரையும் பாராட்டுறாங்க. ஒரு அகன்றான் ஒரு படம் எடுத்ததாக அதையும் நல்லா இப்போ ஒரு அகன்றான் ஒரு படம் எடுத்ததாக அதையும் நல்லா இதே மாதிரி சனாதன தர்மத்தை எவனும் அழிக்க முடியாதா. இங்கே இன்னும் எவனும் பேசினாலும் எங்களுடைய தர்மம் அதாவது இந்துஸ்தான்ன்றது தர்மத்தின் அடிப்படையில் வாழுகின்ற பூமி. இந்த பூமி தர்மம் சத்தியத்தில் பிறடாமல் வாழுகின்ற பூமி. சத்தியத்தை பிறன்றது இன்னைக்கு இந்த நாடு அமைதி பூங்காவாக இருக்க முடியுமா? எத்தனையோ மதங்கள் வாழலாம் செய்யலாம், ஆனால் அமைதியாக வாழுகின்ற நாடு ஒரே நாடு. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ நாடுகள் போர் மேகங்கள் சூழ்ந்து இன்னைக்கு நம்ம நாடு ஒரு இதாக இருக்குன்னா வல்லரசாகவும் இருக்குது, அதர்மத்தை அழிக்கின்ற நாடாகவும் இருக்குது. எல்லாருமே இன்னைக்கு நம்ம நாட்டை எதிர்நோக்கி இருக்காங்க. இன்னும் நான் ஒரு 10 ஏன்னா என்னுடைய பிறண்டு கோயில் ஒரு 50-100 பேர் உட்காரும். அம்பராய பெருமாள் கோயில் காட்சி பேசினார். அந்த பார்க்குறவட்டையெல்லாம் மூச்சு முதல் படத்தை பாருங்கன்னா அப்போத்தானே உங்களுக்குலாம் அறிவு வளரும். நம்ம மதம் தானே, நான் முஸ்லீமோவா கிறிஸ்துவ குறைய சொல்லுறேன். அன்னைக்கு நம்மளை ஒரு கையில் குரானையும் ஒரு கையில் வாழவும் வச்சுட்டு மாற்றினாங்க. இன்றைக்கி எல்லா சமுதாயத்துலேயுமே சேர்த்து வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி மக்கள் கொஞ்சம் நல்லா திருந்திட்டாங்க. இனிமேல் யாராலையும் நம்ம சனாதன தர்மத்தையோ இந்து தர்மத்தையோ அழிக்கவே எவராலையும் முடியாது. இந்துஸ்தானம் என்றும் இந்துஸ்தானம் தான். அன்னைக்கு காந்திஜி செஞ்ச பெரிய தப்பு. அன்னைக்கே அதை இந்துஸ்தானம்னு பேர் வச்சுருக்கேன், நீங்கள் பாகிஸ்தான் வச்சுருக்கேன். அது அன்னைக்கு அவரை விட்டதுனால தான் இன்னைக்கு அந்த காஷ்மீர் பிரச்சனை அது நேரு செஞ்ச தப்பு. அதெல்லாம் நல்ல கதையை எடுத்துருக்காரு. அந்த தயாரிப்பாளரும் இது ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு முஸ்லீம்கள் நம்ம முறை எடுத்தான்றது சில பேர் எடுக்கிறதுக்கு சங்கடப்படுவாங்க. ஆனால் இந்த டைரக்டரும் தயாரிப்பாளருமே நல்ல திறமையானவர்கள். அவர் தொட்டு போட்டால் வருமானு நினைக்கணும்னு அந்த படத்தை எடுத்துக்க முடியாது. கண்டிப்பாக பணம் செலவழித்து இந்த படத்தை எடுக்க முடியாது. அதனால தயாரிப்பாளரையும் பாராட்டுறாங்க. நீங்கள் சோசியல் மீடியாவில் பேஜ் சேனல் வைத்திருந்தாலும் பெரிய வருமானம் இல்லையா? கவலையை விடுங்க. உடனே yachtpro24.com ரெஜிஸ்டர் பண்ணுங்க, வெற்றி பெறுங்க.